இப்போ வந்து குடல் அப்படி சும்மா வறுவல். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு குடலை குக்கரில் போட்டுக்கலாம். சுடு தண்ணியில் நல்லா கொதிக்க வச்சு போட்டுருங்க கொஞ்சம் நேரம். அந்த தேவையில்லாததெல்லாம் வெளியே வந்துடும். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த பாத்திரம் அரிக்கட்டு வைக்கணும். அப்போ நிப்பாட்டி ஏதாச்சும் போட்டுக்கலாம். ஸ்டார்ட்டா குடல் போட்டாச்சு. அதுக்கப்புறம் வந்து இதில் வந்து வெங்காயம், சின்ன வெங்காயம், சீரகம், மிளகு, கருவேப்பிலை, மஞ்சத்தூள், பச்சை மிளகா இதெல்லாம் வந்து அம்மியில் சும்மா 1/4 இப்படி தட்டிக்கணும். இப்படி தட்டிட்டு இப்போ இந்த குடல் நல்லா கழுவி வாஷ் பண்ணி வச்ச சுடு தண்ணியில் இதை இது கூட போட்டுருணும். இதை போட்டுட்டு அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் எங்கப்பா. இப்போ வந்து வெங்காயம் அந்த இதெல்லாம் போட்டாச்சு. இப்போ இஞ்சி பூண்டு ஒரு 2 ஸ்பூன் போட்டு போதும், ரொம்ப வேண்டாம். கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். எல்லாம் என்னன்னா ஒரு கிண்டு மூடி வச்சிடலாம். விசில் போட்டு ஒரு 6 விசில் போட்டுக்கோங்க. குக்கரை நல்லா மூடி வச்சு வெந்த பின்னாடி கிரேவி செய்யலாம். 7 விசில் விட்டேன். எப்படி வந்துச்சுன்னு வாசம் திறக்கையிலே பயங்கர வாசம். சின்ன வெங்காயம் எல்லாம் போட்டு தட்டணும். இந்த சூப்பு வேணுன்னா கூட சின்ன பிள்ளைங்களுக்கு எடுத்து ஊட்டி விடலாம், என்ன பண்ணலாம். இப்போ வந்து இதை எப்படி நான் கிரேவி செய்கிறேன்னு பாருங்கள், என்னென்ன போடுறேன்ட்டு. தட்டியை வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் ஊற்றுங்க, நல்லாயிருக்கும். நல்லெண்ணெய் ஊற்றிக்கங்க. இதே நல்லெண்ணெய் கூட ஊற்றுங்க, நல்லாயிருக்கும். நல்லெண்ணெய் டேஸ்ட்டாக. ஒரு 2 3 4 ஸ்பூன் ஊற்றிக்காங்க போதும். ஒன்று அடிப்போம். இப்போ எண்ணெய் காய்ஞ்ச உடனே கொஞ்சம் சோம்பு, பட்டை, கொஞ்சம் ஒரு நட்சத்திர காய், ஒரு ஏலக்காய், கொஞ்சம் பிரியாணி இலை, போதும். அடுத்து 2 கிராம்பு போட்டுக்கலாம். கொஞ்சோண்டு சீரகம் போட்டுக்கலாம். போதும். கொஞ்சம் வெங்காயம் அதிலே போட்டுருக்கோம். இதுக்கு கிரேவி தண்ணி கொஞ்சம் போதும். அப்படியே அவ்வளோ மசாலா வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலரில் வதங்கிட்டு பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கோம். சும்மா லைட்டாக ஒரு 1/2 ஸ்பூன் போதும். அதையும் நல்லா பச்சை வாசம் போடும். தக்காளி ஒரு தக்காளி தான் போட்டிருக்கேன். இது கிரேவி அப்படியே கிரேவி கூட இல்லை, ஃப்ரை தான். அந்த ஒரு காரணத்தினால சும்மா ஒரு தக்காளி போட்டிருக்கேன். கருவேப்பிலை வந்து இதை போட்டதுனால தக்காளி போட்டு போடுறேன். 2 கொத்து கருவேப்பிலை போடும். கொஞ்சம் மிளகு எல்லாம் போட்டுக்கோம். ஒரு மட்டன் மசாலா ஒரு 1/2 பாக்கெட் போடும். காரம் நிறைய தேவை. அதையும் ஒரு வதக்கிட்டு வந்து கொஞ்சம் வேக வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து போட்டுடலாம்.
தண்ணி எதுவும் ஊற்றாதீங்க, அந்த குடலில் இருக்க தண்ணியே போதும். இதுனா கொஞ்சம் டேஸ்ட் கம்மியாயிடும். அதனால் நீங்கள் அந்த குடல் வேக வச்ச தண்ணியை போதும், அதிலே வெந்து வந்தாவே போதும். ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து இந்த குடலுக்கு வந்து ஒவ்வொருத்தர் தேங்காய் அரைச்சி ஊற்றுவாங்க, நான் ஊற்ற மாட்டேன். தேங்காய் வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி கொஞ்சம் இளங்காயாக இருக்கிறத போட்டு அந்த குடல் கூட போட்டு சாப்பிட்டு அவ்வளோ நல்லாயிருக்கும். இப்போ கம்ப்ளீட் ஆகுறதுனால லாஸ்ட்டாக இதை போட்டு இறக்கிடுங்க, நல்லாயிருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரெடி ஆயிடுச்சு குடல் கிரேவி. செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னா. எங்கள் வீட்டில் இப்படி தான் செய்வோம், தேங்காய் ஊற்ற மாட்டோம். சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சுன்னா. பாய் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரெடி ஆயிடுச்சு குடல் கிரேவி. செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னா. எங்கள் வீட்டில் இப்படி தான் செய்வோம், தேங்காய் ஊற்ற மாட்டோம். சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சுன்னா. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.